ஸோ LCM and HCFல இது அப்ளிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 4 எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது. அது 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் ஆர் என்னது அப்படின்னா 1 hour, 1 hour 30 மினிட்ஸ், 1 hour 45 மினிட்ஸ். இந்த டைமிங்கில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டை என்ன பண்ணுது அப்படின்னா எழுப்புது. அது பீப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுண்டை ஒரு 12 o'clock என்ன அப்படின்னா மதிய வாக்கில் என்ன இருக்குது அப்படின்னா சவுண்ட் என்ன இருக்குது அப்படின்னா அட் த சேம் டைம் எல்லா டிவைசஸும் ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சவுண்ட் கொடுத்துருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த சவுண்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே மீட் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட், அதை தான் LCM அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன அப்படின்னா 30 மினிட்ஸ், அதுக்கு அடுத்தது 1 hour or 60 மினிட்ஸ் கொடுத்துருக்கான். 1 hour 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ். அதுக்கு அடுத்த 1 hour 45 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 105 மினிட்ஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். இந்த 4 நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய என்னது அப்படின்னா பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், இங்கே 4 டைம்ஸ் இருக்கும், இங்கே 6 டைம்ஸ் இருக்கும், இங்கே 7 டைம்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1, 2, 3. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 × 2 × 2 × 3 and then 7. ஸோ அப்போ 15 × 2 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 30. ஸோ 30 × 2 என்ன அப்படின்னா 60 and then 21. ஸோ 1 times 60, 2 times அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 120. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1260. ஸோ எவ்வளவு மினிட்ஸ் நமக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா 1260. ஸோ இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணணும். மினிட்ஸ் அப்படிங்கிறத ஹார்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா 1260 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேர்ம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் இருக்கும் 120, பேலன்ஸ் 60. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 21. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 21 hours, 21 மணி நேரங்கள் அப்படிங்கிறது தான் அந்த பீப் சவுண்ட். ஒவ்வொரு முறையும் கேட்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்வல்ஸில் எல்லா சவுண்டும் சேமாக கேட்கும். அப்போ இன்றைக்கி மதியம் இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இன்றைக்கி மதியம் என்ன அப்படின்னா 12 noon அப்படின்னா இதிலிருந்து என்ன அப்படின்னா 24 hours போச்சு அப்படின்னா மறுநாள் மதியம் என்ன வந்துடும் அப்படின்னா 12 noon வந்துடும். நமக்கு எவ்வளோ அப்படின்னா 21 hours. நான் சொல்கிறது 24 hours போச்சுன்னா 12 noon வரும். இப்போ 21 hours அப்படிங்கிறப்ப மார்னிங் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 9 AM இருந்திருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேம் என்ன அப்படின்னா LCM மாடல் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பர்சனும் என்ன அப்படின்னா ஏக்கமாக பிக்கமாக சி அப்படிங்கக்கூடிய பர்சன்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் செகண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ரொட்டேஷன்ஸில் வராங்க. அப்படி வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா அவங்க மீட் பண்ணக்கூடிய என்ன அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் என்னவாக இருக்கும், மினிட்ஸ் அந்த டைம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 252 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 308 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 198 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும், அண்ட் தென் 12 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 154ன்னு கிடைக்குது. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும், 9 டைம்ஸ் இருக்கும். இப்போ அடுத்த டேபிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 12, 6. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 அப்படின்னு கிடைக்கும்ப்பா. இப்போ 15ல் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 17, 7, 99 அப்படியே இருக்க போகுது. சரி, வேறு என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம்? 7th டேபிள் யூஸ் பண்ணலாம். 7th டேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 9 டைம்ஸ் இருக்கும். இது 11 டைம்ஸ் இருக்கும். 99 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்த 9 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 11. அதுக்கு அடுத்து இது 11 டைம்ஸ் இருக்கும். அண்ட் தென் 11 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 1, 1 இப்படின்னு கிடைக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2x2 என்ன அப்படின்னா 4, 4x7 அப்படிங்கிறது 28, 28 இன்ட்டு 9, 9 இன்ட்டு 8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 72, பேலன்ஸ் 7, 9 இன்ட்டு 2 18, 18 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20, 25. ஸோ இதை 11ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு 252 ஆட் பண்ணாலே வந்துடும் 11ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ 2 7 7 2. அப்போ எவ்வளவு செகண்ட்ஸ் கழித்து அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2772 செகண்ட்ஸ் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணி மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாமா? ஏன்னா ஆன்சர் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 277 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும், 240. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 372. இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும், 360. அப்போ 72ல் 60 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12. இது வந்து 12 செகண்ட்ஸ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 45 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன டேர்ம் தான் இருக்குது அப்படின்னா a cube இன்ட்டு b பவர் 4, அதுக்கு அடுத்தது a இன்ட்டு b பவர் 5, அதுக்கு அடுத்தது a ஸ்கொயர் இன்ட்டு b பவர் 7. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a அப்படிங்கிறப்ப இதில் எது பிக்கஸ்ட்டு நம்பரோ அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்கும். a க்யூப் இருக்குது, a இருக்குது, a ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னா a க்யூப். அதுக்கு அடுத்து b பவர் 4 இருக்குது, b ஸ்கொயர் என்னது அப்படின்னா b பவர் 5 இருக்குது, b 7 இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா b பவர் 7 இஸ் த ஹையஸ்ட் பவர். அதுதான் இதனுடைய ஆன்சர். இன்கேஸ் HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா a இன்ட்டு b4. ஏன்னா இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ பவர்ஸில் சின்னதாக இருக்கோ அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா HCFஆக இருக்கும். ஸோ 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுகளில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்து. சரிங்களா? அளக்கக்கூடிய மீப்பெரு அளவு. இந்த இடத்துல இது டெக்னிக்கல் வேர்டு. என்றைக்குமே HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் என்ன அப்படின்னா காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 7 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 7 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர்ஸ் 95. இதை எல்லாத்தையுமே காமனாக அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல். அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸாக மாற்றிடுங்க. அதுதான் ஈஸி. அப்போ 700 சென்டிமீட்டர்ஸ். இங்கே 3 மீட்டர்ஸ் 85 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு 300, இது ஒரு 85. அப்போ 385 சென்டிமீட்டர்ஸ். அந்த என்ன அப்படின்னா 12 மீட்டர், அதுக்கு அடுத்தது 95 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 1295 சென்டிமீட்டர். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காமனாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எடுத்துக்கலாம். நம்பர் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துங்க. 385, அதுக்கு அடுத்தது 1295 எழுதியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா காமனான டேபிள்ஸ் எதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ 7th டேபிள் அப்படிங்கிறது காமனான டேபிளாக இருக்குது. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு வருது. 35ல் என்ன இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 3 35 வந்துடும். இப்போ 12 அப்படிங்கிறதுல எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்குது, 7. அதுக்கடுத்து 8 9 10 59 இருக்குது. 59 அப்படிங்கிறப்ப அதில் எவ்வளோ வருது அப்படின்னா 56 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 3 அப்படிங்கிறது பேலன்ஸ். அப்போ ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 20. இதில் 11 டைம்ஸ் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா 37. ஓகேவா? ஸோ இப்போ ஓவரால் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இங்கே காமனான டேர்ம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 7x5. ஆன்சர் என்ன அப்படின்னா 35. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா 35 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்சிஎம்ல இதை ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ
எல்சிஎம்மில் இந்த பேட்டர்ன் பேர் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற டேர்முக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் லாஜிக். அப்போ மேலே இருக்கிற டேர்ம் என்னென்னலாம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது 1,5,2,4 அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும் பாருங்கள். ஸோ இதுக்கு காமன் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டானாவத்தல் போட்டு பாருங்கள். 1, 2, 4, 5. ஸோ 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 1 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும், 5. இதுக்கப்புறம் டேபிள்ஸே இல்லை, அப்போ 20. ஓகே, இந்த டேர்ம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய டேர்முக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 3, 6, 9, 27 எல்லாத்தையும் எது டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் காமன் டிவைசர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ சிம்பிள். என்ன வருது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சப்போ 20, கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 3 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்சர் வந்தது. ஸோ 20 டிவைடட் பை 3 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 106 கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா கிவன் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 45 டைம்ஸ் ஆஃப் தர் ஹெச்சிசிஎஃப். அப்போ எல்சிஎம் ஏதோ ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 45 டைம்ஸ் ஆஃப் எதுக்கு சமம் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல். அதுக்கு அடுத்தது அதில் ஒரு நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 125. அதோட அதில் இருக்கக்கூடிய ஹெச்சிசிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 1150. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனதர் நம்பர் பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா ஃபார்முலா என்ன அப்படின்னா பி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் இன்டூ எல்சிஎம் டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர். ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை த ஃபஸ்ட் நம்பர். இப்படி தான். இதில் ஹெச்சிசிஎஃப்பும் தெரியாது, நமக்கு எல்சிஎம்மும் தெரியாது. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் இட்ஸ் ஈக்குவல் டு 1000 என்னது அப்படின்னா 150. ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது ஓகே. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 டைம்ஸ் ஆஃப் என்னது அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 1150. அப்போ 46 என்ன சாரி இங்கே ஹெச்சிசிஎஃப் 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப். அப்போ 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1150. அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1150 டிவைடட் பை 46. இதை டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 23. இங்கே 1150. அப்போ 5 டைம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த 575. 23ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5. அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா 25ன்னு கிடைக்குது. அப்போ எல்சிஎம் இப்போ போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணணுமா அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பி தானே கண்டுபிடிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 25 மல்டிப்ளிகேஷன். எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப். அப்போ 45 இன்ட்டு 25 டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 125. எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணாலும் பாருங்கள். 25ஆல் டிவைட் பண்ணுறப்ப 5 டைம்ஸ் இருக்கும். 5ஆல் இந்த 25 அடிச்சிங்க அப்படின்னா இதுவும் 5 டைம்ஸ் இருக்கும். 5 இன்ட்டு 45 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 225. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த லீஸ்ட் நம்பர். சரிங்களா? லீஸ்ட் நம்பர் என்னது அப்படின்னா 5 டிஜிட் which is exactly is divisible by 12, 15, 18. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு என்ன நம்பர் வேணும் அப்படின்னா 5 டிஜிட் நம்பரில் லீஸ்ட் நம்பர். அப்போ 5 டிஜிட் நம்பரில் லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 5 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது 10,000 ஸ்டார்ட் ஆகும். த பிக்கஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 99,999. இதுதான் என்ன அப்படின்னா 5 டிஜிட் நம்பரில் லோ அண்ட் தென் ஹை.
இதில் எனக்கு என்னது அப்படின்னா நியர்பையாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். பட் ஆனால் அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா 12, 15, 18 டிவைட் ஆகணும். அப்போ என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா 12, 15, 18 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப மூணுத்தையும் காமனான டேர்ம் எது அப்படின்னா 3. 4 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த 2 டேபிள்ஸ் 2 டைம்ஸ் இருக்கும், 5 இது 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ ஓவரால் மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா 3 × 2 6, 6 × 2 12, 12 × 5 எவ்வளோ அப்படின்னா 60, எவ்வளோ வருது அப்படின்னா 180 வருது. சரிங்களா? இந்த 180 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா எல்சிஎம். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நியர்பை நம்பர் கண்டுபிடிக்கணுமா, அப்போ மினிமமான அந்த நம்பரை எடுத்துப்போம். அதை 180 டிவைட் பண்ணுங்கள். 180 டிவைட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படிங்கிறது 900, பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100, ஒரு 0 எடுத்துக்கலாம். அடுத்த 5 டைம்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 900, பேலன்ஸ் என்ன அப்படின்னா 100. ஸோ இந்த 100 180 டிவைட் பண்ண முடியாது. இதோட எவ்வளோ இருந்தால் நம்ம டிவைட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஒரு 180 இருந்தது அப்படின்னா நம்மளால் டிவைட் பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த நம்பரில் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஒரு 80 ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 10,080 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் த கிரேட்டஸ்ட் நம்பர் 4 digit which is divisible by 15, 25, 40, 75. போன தடவை சொன்னது என்ன அப்படின்னா லீஸ்ட் நம்பர், இந்த தடவை என்ன அப்படின்னா 4 digit, அங்கே சொன்னது 5 digit. ஸோ இது என்ன அப்படின்னா 4 digit நம்பர் அப்படிங்கிறப்ப மினிமம் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1000, மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9999. ஸோ இதில் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வேணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 15, 25, 40, 75 நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு இது கண்டுபிடிக்க போகிறோம். 5 டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும், 8, அதுக்கடுத்து 15. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம். 5 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப 3, 1, 8, 3. அதுக்கு அடுத்தது 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 1, 8, 1. ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8 × 3 24, 24 × 5 120, 120 × 5 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 600. ஓகேவா? ஆமாம். இப்போ இந்த 600 அப்படிங்கிற இந்த நம்பர் எடுத்துங்க. இப்போ இதால் இதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதால் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 600 அப்படிங்கிறப்ப 999 இருக்குது. இந்த 999ல் 600 அப்படிங்கிறது எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். 600 அப்படிங்கிறது பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 399. ஓகேவா? இந்த 9 எடுத்துங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா 3600. பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 399 அப்படிங்கக்கூடிய நம்பர் கிடைக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் பேலன்ஸு. இதை டிவைட் பண்ண முடியாது. 4 digit நம்பரால் நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்போ டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் இருக்குல்லப்போ இந்த நம்பரில் 999 நீங்கள் 399 இந்த மீதியை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிடணும். முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது லீஸ்ட் நம்பர் 5 digit நம்பரில் லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப 10,000 எடுத்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற நம்பர். இது என்ன அப்படின்னா 4 digit நம்பரில் மேக்ஸிமம் நம்பருங்கிறப்ப அதில் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்துடும். 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடிக்கடி இந்த மாடல் சம்மு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க. என்ன அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிகள். சரிங்களா? அதில் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால இடைவெளியில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒலிக்குது. ஸோ அதில் 30 நிமிடங்களில் எத்தனை முறை அனைத்து மணிகளும் சேர்ந்து மீட்டிங் பாயிண்ட், அந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா எல்சிஎம். அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 10, 12. ஸோ எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா காமனான டேர்ம் என்ன அப்படின்னா 2 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும், 6. அதுக்கு அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, அதுக்கு அடுத்த 5 அப்படியே இருக்கட்டும் 3. அதுக்கு அடுத்து 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 2 இருக்கும், 5 இருக்கும், இங்கே என்ன அப்படின்னா 1 டைம்ஸு.
ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 2 4, 4 × 3 12, ஆக்சுவலாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 120 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குதுப்பா. இந்த 120 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2 மினிட்ஸ். அப்போ ஓவரால் எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா 30 மினிட்ஸ். அப்போ எவரி 2 மினிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சவுண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கேட்கும். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 டைம்ஸ். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த எல்லா பெல்லுமே ஒரு 0 அப்படிங்கிற பொசிஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சவுண்டை கொடுத்துருக்கும். அதுக்கு அடுத்தது எவரி 2 மினிட்ஸ் என்ன அப்படின்னா போயிட்டே இருக்கும். அப்போ 30 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஆல்ரெடி அந்த 0ங்கிற டைம் அப்படிங்கிறப்ப 1. அப்போ ஆன்சர் என்னென்னா 16. சரிங்களா? எல்லோரும் 15 போடுவாங்க. 16 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சம வேறு விதமாகவும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஸ்டார்டிங் டோல் டுகெதர், ஆரம்பத்தில் ஒலிக்கும் ஒளியை தவிர்த்து விடவும் அப்படின்னு கொடுப்பான். அப்படி கொடுத்துருந்தானா ஆன்சர் 15. ஆரம்பத்தில் ஒளியை தவிர்த்து விடவும்னு கொடுத்தாங்க அப்படின்னா இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எதுவுமே கொடுக்கலனா கண்டிப்பாக நாம் எடுத்துக்கணும். சரி, எக்ஸ்க்ளூடட்னு கொடுத்தா மட்டும் அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஸ்டார்டிங்கில் 1, இது ஒரு 15. ஆன்சர் என்ன அப்படின்னா 16 டைம்ஸ். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்கான். அந்த ரேஷியோ கொடுத்துட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கடுத்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கிவ்வனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:4:5 அப்படிங்கக்கூடிய ரேஷியோ. எல்சிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2400. இப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் ஹச்சிசிஎஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் டிவைடட் பை R1 × R2 × R3. இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2400. R1 R2 R3 அப்படிங்கிறது 3 × 4 × 5. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12 × 5 அப்படிங்கிறது 60. ஸோ 60ஆல் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம். எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும், 40. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு பேர் ரிமைண்டர்ஸ் மெத்தட் அப்படின்னு பேருப்பா. என்ன ரிமைண்டர்ஸ் மெத்தட் அப்படின்னா ஒரு நம்பர், இந்த 3 நம்பரையும் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு நம்பர் டிவைட் பண்ண போகுது. அப்படி டிவைட் பண்ணும் பொழுது என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43, 91 அண்ட் தென் 183 ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா? சம் எக்ஸ் 3த்தையுமே டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா சேம் ரிமைண்டர் கிடைக்குது. அது சேம் ரிமைண்டர் அப்படிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், எனி கேசஸ். அப்போ அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துருச்சு அப்படின்னா என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா இதை ஒரு ஆர்டராக எழுதிங்க. என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 183 இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா 91, அதுக்கு அடுத்தது 43. இதில் இந்த 2 நம்பரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரோட செகண்ட் என்னது அப்படின்னா நம்பரோட டிஃபரன்ஸ். 3ல் 1 அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா 2, 18 9 போயிடுச்சு அப்படின்னா 9. அதுக்கு அடுத்தது இந்த நம்பருக்கு நடுவில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 183ல் 43 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 140. 91 அப்படிங்கிறப்ப இதில் 43 போயிடுச்சு அப்படின்னா 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, அப்போ 4 மட்டும் இருக்கும், 48. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறப்ப நான் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2ஆல் 40, பேலன்ஸ் 1 46, 70. இங்கே என்ன அப்படின்னா 24. அதுக்கு அடுத்த ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 23 வருது. இங்கே என்ன அப்படின்னா 35, 12. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்திருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னா 4. ஸோ 2 × 2 4. ஹச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்ன அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் 43, 91, 183 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு சேம் ரிமைண்டரை கொடுக்கும். 43 டிவைட் பண்ணுறப்ப 4ஆல் டிவைட் ஆகிறப்ப என்னது அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். 91 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3ன்னு கிடைக்கும். 183 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும்.
சரியா? அப்போ சேம் ரிமைண்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. இன்கேஸ் சேம் ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 3. அதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ என்ன விகிதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:4. இந்த 3:, அதோட HCF கொடுத்துட்டாங்க. HCF எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். LCM ஈக்குவல் டு HCF இன்ட்டு R1 இன்ட்டு R2. R1 R2 அப்படிங்கிறது ரேஷியோ. HCF எவ்வளோனா 4, R1 அப்படிங்கிறது 3, R2ங்கிறது 4. ஸோ 16 இன்ட்டு 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 48. அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 48. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² அண்ட் x⁴ மைனஸ் y⁴. அதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீ போவை, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மீ போவை எல்லாம் ஈக்குவல் மீனிங் தான். இப்போ ஜிசிடி அப்படின்னு சொன்னாலும் HCF அப்படின்னாலும் ஈக்குவல் மீனிங் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா x² மைனஸ் 2xy ப்ளஸ் y². இது எதோட ஃபார்மேட் அப்படின்னா x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய டேர்மோட என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மு. சரிங்களா? x மைனஸ் y த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x⁴. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y⁴. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y² த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம பிரிக்கிறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x² ப்ளஸ் y². அதுக்கு அடுத்தது x² மைனஸ் y². ஓகேவா? 2 டேர்ம் வந்துடுது பாருங்கள். ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x² ப்ளஸ் y² அப்படிங்கிற டேர்மும் x² மைனஸ் y² அப்படிங்கிற டேர்மும் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னா x மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே செகண்ட் டேர்மில் இருக்கிற எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x² ப்ளஸ் y². அதுக்கு அடுத்தது x². இந்த டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயுமே கேன்சல் மீன்ஸ் என்ன அப்படின்னா காமனான டேர்ம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. சரிங்களா? அப்போ இது கண்டிப்பாக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஆப்ஷன் டி இல்லை, ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இதோட HCF. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த மிக குறைந்த எண்ணெய் 1000 என்ன அப்படின்னா 56 அந்த நம்பரோட கூட்டினீங்க அப்படின்னா 23ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ முன்னாடி கண்டுபிடிச்ச சேம் பேட்டர்ன். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை எடுத்துங்க, அதை 23ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 23ஆல் டிவைட் பண்ணுறப்போ 4 டைம்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னா 92. பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 5 என்ன அப்படின்னா 36, 136. 5 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்மு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21. ஓகேவா? இன்னும் எவ்வளோ நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 2 நம்பர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் 23ஆல் டிவைட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்த டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ். அதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாம் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் தான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். 1³ எழுதிக்கலாமா? இது என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 1. அதுக்கு அடுத்தது x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. அது மீன்ஸ் என்ன அப்படின்னா 1². இங்கே x⁴ என்ன அப்படின்னா 1னா 1⁴ அர்த்தம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x²
மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இதில் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற டேர்ம் எது பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, வேறு எதுவும் காமனாலாம் இல்லை. இப்போ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதனுடைய HCF. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ க்யூப் அண்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கும் என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ சரிங்களா, மீச்சிறு பொது மடங்கு வகுத்தி கிடையாது, மடங்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது கண்டுபிடிக்கிறப்ப எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ க்யூப் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, அதுக்கடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இந்த இடத்துல இந்த டேர்ம் இல்லை அப்படிங்கலாம் கிடையாது. இப்போ சரிங்களா, இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது ஈக்குவலாக. இதில் எது பவர் அதிகமாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ எது பவர் அதிகமாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். இங்கே இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதான் கிடையாது. இது என்னவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது பவர் 0வாக இருக்குது. எனிதிங் பவர் 0 இட்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ எதை எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் என்னது அப்படின்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிளான ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் என்ன அப்படின்னா மீசிமா கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி HCF எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்போ கிவன் என்ன அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 432 அண்ட் தென் HCF அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36. ஒரு நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 108. டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை ஏ. HCF அப்படிங்கிறது 36, எல்சிஎம் அப்படிங்கிறது 432 அண்ட் தென் ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 108. அப்போ இந்த மூணுத்தையும் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, பேலன்ஸ் 1 4, பேலன்ஸ் 1 4. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 144. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நார்மலாக இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். 90, 150, 225. சரிங்களா. ஸோ இது மூணுத்துக்கு காமனான ஒரு டேபிள் ஒன்று எடுக்கணும். காமனான டேபிள் அப்படிங்கிறப்ப 5 டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். 5ஆல் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும் 18, இது 30 டைம்ஸ் இருக்கும், இது வந்து 45 டைம்ஸ் இருக்குது, 4 45. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மூணுத்துக்கு காமனான டேபிள் 3 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 9 டைம்ஸ் இருக்கும், 9 × 3. ஓகேவா, சாரிப்பா 3 அப்படிங்கிறப்ப 6 டைம்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா 10 டைம்ஸ் இருக்கும். 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது எந்த டேபிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 5 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப 6 அப்படியே இருக்கட்டும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். அதுக்கடுத்து 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸு 2 டைம்ஸு 1, 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 1. ஸோ 5 × 3 15, 15 × 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30, 30 × 15. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 450. 450 இஸ் த ரைட் ஆன்சர். சேம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆனால் இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை முக்கியமான விஷயம் நம்பர்லாம் தனியாக எடுத்து எழுதினப்போ 35, 42 அந்த என்ன அப்படின்னா 30. இங்கே லெட்டாஸ் எல்லாம் தனியாக எழுதினோம். அப்போ ஏ ஸ்கொயர் சி க்யூபு இன்ட்டு பி, அதுக்கு அடுத்தது ஏ க்யூப் சி பி ஸ்கொயர், அடுத்தது ஏ சி ஸ்கொயர் பி க்யூப். அப்போ இந்த டேர்முக்கெல்லாம் டானாவத்தல் போட்டிங்க அப்படின்னா எந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். 42 அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். இப்போ 7 டேபிள் வந்து அகைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும், 6.
இப்போ 6 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன கிடைச்சிடும் 1,1,1, அப்போ என்ன கிடச்சிடுது அப்படின்னா 210 அப்படின்னு கிடச்சிடுது. ஸோ இந்த நம்பர் என்ன கிடைக்குது அப்படின்னா 210. இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பின்னு. இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ க்யூப் இருக்குது, ஏ இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ க்யூப். சி க்யூபு சி ஸ்கொயர், அப்போ என்ன அப்படின்னா சி க்யூப். பி ஸ்கொயர் பி க்யூப் அப்படின்னா இருக்கலே ஹையஸ்ட் பவர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். முன்னாடியே சொன்னோம். ஸோ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறப்ப என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா மேலே 2, 8, 64, 10. இது எல்லாத்தையும் காமனாக எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும், 32. இது என்ன அப்படின்னா 5 டைம்ஸ். இதுக்கு மேலே இந்த டேபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 2. இப்போ இந்த 2 ஆன்சர் கிடையாது, இதில் ஏதோ ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா 3, 9, 81, 27. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப 1 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 27 டைம்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் இருக்கும். அகைன் 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ 1, 9, 3. 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1, 1, 3, 1. ஸோ எல்லாத்தையும் 3/4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 81. 9 × 9. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன வருது அப்படின்னா 2, டினாமினேட்டரில் என்ன அப்படின்னா 81. So, we will get n அப்படின்னா 2 divided by 81 is the right answer.